தேவநாயக பஞ்சாசத்துங்கிற துதியில சுவாமி வேதாந்த தேசிகன் இதை தெரிவிக்கிறார். திருவகீந்திரபுரம் தெய்வநாயக பெருமாளை பார்த்து, ஆத்மாபகார ரசிகேன மயைவ தத்தம் அந்யைர் அதாரியம் அதுனா விபுதைகநாதா ஸ்வீகிருத்திய தாரயிதும் அருகசி மாம் துவதீயம் சோரோபநீத நிஜ நூபுரவத் ஸ்வபாதேனர். தெய்வநாயகா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இந்த ஆத்மா உன்னுடைய சொத்து. ஆனா உன் சொத்தான ஆத்மாவை அடியேன்னு சொல்லாம நான் சொல்லிட்டேன். அது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம்னார். இந்த ஆத்மா பகவானுடைய சொத்து, அடியேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா நான் சொன்னா அது திருட்டுத்தனமா? ஏன்னா டிஃபைன் திருட்டு. இன்னொருத்தர் சொத்தை என்னதுன்னு சொன்னா அது திருட்டு. அவர் கையில வச்சுட்டு இருக்க போனை என்னதுன்னு சொன்னா திருட்டு தானே. பெருமாளுக்கு சொந்தமான ஜீவாத்மாவை அடியேன்னு சொல்லாம நான் எனக்கே உரியவன்னா திருட்டு தானே. சொல்றார், தெரியாம சொல்லிட்டேன், இப்ப உன் திருவடியில ஆத்மாவை சமர்ப்பிச்சுடுறேன், ஏத்துக்கோன்னார். தெய்வநாயக பெருமாள் தேசிகன்ட்ட கேட்டார், நீ நினைச்சா நான் சொல்லுவ, நினைச்சா அடியேன்னு வந்து காலில் விழுவ, நான் ஏத்துக்கணுமான்னார். அதுக்கு தேசிகன் ஒரு உதாரணம் சொல்றார். நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லப்படாது. என்ன காரணம்னா, உன் சொத்து உன் திருவடியில ஒரு சிலம்பு அணிஞ்சுட்டு இருக்க. அந்த சிலம்பு ஒருவேளை நழுவி கீழே விழுந்துடுறது, காணா போச்சு. திரும்ப சிலம்பு மீண்டும் கிடைச்சதுன்னா அந்த சிலம்பை பத்தி, ஏ சிலம்பே எங்க போனேன், இப்படித்தான் பொறுப்பு இல்லாம காணா போனியா, அப்படி இப்படி சிலம்போட சண்டை போடுவியா, அல்லது சிலம்பு கிடைச்சிடுத்துன்னு எடுத்து திருவடியில மாட்டிப்பியான்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், ஆமா, காணா போன சொத்து கிடைச்சதுன்னா எடுத்து மாட்டிக்க வேண்டிதானே, அடியனும் அப்படித்தானேன்னார். உன்னுடைய சிலம்பு எப்படி உன் சொத்தோ அது போல அடியனும் உன் சொத்து தான். ஏதோ நடுவுல காணா போயிட்டேன், திரும்ப கிடைச்சேன்னா அந்த சிலம்பை எடுத்து எப்படி உன் திருவடியில் அணிந்து கொள்வாயோ, என்னையும் தூக்கி உன் திருவடியிலேயே அணிந்து கொள், சிலம்பாக உன் திருவடியில சேர்த்துன்றார். அப்ப இதை உணர்ந்து கொண்டு நாம் அத்தனை பேரும் பகவானுடைய சொத்து, அவர் தான் ஓனர்ங்கிறத புரிஞ்சுனுட்டா, ஓனர் எப்படினாலும் சொத்தை தேடி வந்துருவார். ப்ரொப்ரைட்டர் ப்ராப்பர்ட்டியை தேடி எப்படினாலும் வந்துருவார், விடமாட்டார் இல்லையா? ஆகையினால அவனே கத்தின்னு அர்ப்பணிச்சுடுவோம். அப்படி அர்ப்பணித்து வாழ்ந்தோம் என்றால் அன்றாட வாழ்க்கை எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது. இப்போ நேற்று வரைக்கும் குளிச்சோம், சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணோம், நாளைக்கும் அதையே பண்ண போறோம். ஆனால் நேற்று வரை நான் தூய்மையாறதுக்காக குளிக்கிறேன், என் பசியார சாப்பிட்றேங்கிற எண்ணத்துல பண்ணோம். அந்த எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் லேசா மாத்தி அவனுக்காக குளிக்கிறேன், அவனுக்காக சாப்பிட்றேன்னு பண்ணிட்டோம்னா அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகமாகும்னு சொல்லி இதோடு உபன்யாசத்தை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.